Hola! Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கோடைய படுகொலைக்கு சரியான நீதியை பெற்றும் தருவரை இந்த மக்கள் ஓய மாட்டார்கள் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரணும். நியாயம் வழங்கப்படவில்லை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை வந்து அவர் தொடர்ச்சியாக பேசினார். மிக தீவிரமாக விசாரணை போய்கொண்டிருக்கிற போதே தமிழ்நாடு அரசு வந்து இந்த வழக்கை வந்து வேண்டும் என்றே வந்து ஏதோ மறைப்பதை போலவும் ஒரு பிரச்சாரத்தை இவர்கள் மேற்கொள்கிறார். அண்ணன் திருமாவளவனுக்கு நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு எதிராக நாங்க ஒரு காலம் இருக்க மாட்டோம்னா, உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும். எங்களுடைய குரல் நீங்க, எங்களுடைய குரல் நீங்க. அப்ப கூட்டணியிலே இருந்து திருமாவளவன் விலக வேண்டும், வெளியேற வேண்டும் என்பதற்கான நிர்பந்தத்தை இந்த பேரணிகளின் வழியாக, இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக அவருக்கு ஒரு அழுத்தத்தை இவர்கள் தருவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அது மாறும். உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம், உங்களை ஒரு காலம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம், உங்க கூட தான் நிற்போம். இவர் ஏதோ தலித் சமூகத்தினுடைய ஒரு ஒட்டுமொத்த ஒரு தேசிய பெருந்தலைவரை போலவும், திருமாவளவன் ஏதோ ஒரு பகுதி செயலாளரை போலவும், திருமாவளவனை நாங்க விட்டுற மாட்டோம்னு ரஞ்சித் சொல்றாரு. கிட்டத்தட்ட 40% மேல தலித்துகள் வசிக்கிற பகுதி இது. இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது. என்ன சொல்றாருன்னா, நான் பறையர்களா ஒன்று திரண்டோம்னா போதும், 40% இருக்கும் நம்ம மெட்ராஸ்குள்ள, எங்களை தாண்டி எதுவுமே பண்ண முடியாதுன்னு அரசுக்கு எச்சரிக்கை வருது. அது வந்து உண்மையான கணக்கெடுப்பே அல்ல. இப்ப வந்து சிபிஐ விசாரணை வேணுங்கிறாங்க. அது மத்திய அரசாங்கத்திற்கு உட்பட்ட ஒரு விசாரணை அமைப்பு. இந்த கொலைக்கு பின்னாடி மிக முக்கியமான காரணமாக ஆருத்ரா நிதி மோசடி தான் முக்கியமான காரணம். அது 5000 கோடி வரைக்கும் மோசடி ஆயிருக்கிறது. அப்ப ஒருவேளை பாஜக சார்ந்தவர்கள் தான் ஆருத்ரா நிதி மோசடியில முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப பாஜகவை காப்பாற்றுவதற்காக இது நடக்கிறதா என்கிற சந்தேகமும் பல பேருக்கு வருது. ஆகாயம்னர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ரஞ்சித் அவர்கள் நல்ல திறமையான இயக்குனர். நேற்று வந்துட்டு இந்த ரேலி ஃபார் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங்கனுடைய மரணத்துக்காக ஒரு ரேலி ஒன்று வைக்கிறாரு. நிறைய சித்தாந்தங்கள், நிறைய விஷயங்கள்லாம் அங்கே பேசுகிறாரு, கொள்கைகள் பேசுகிறாரு, என்னென்னமோ பேசுகிறாருன்னா கூட ஏதோ ஒரு தருணத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு கட்சியை சார்ந்து ஒரு பி டீமாக செயல்படுறதுக்கான ஒரு வேலை தான் நேற்று நடந்த ரேலிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? உண்மையிலே என்ன பின்னணிகள் நடந்துகிட்டு? ரஞ்சித் அவர்கள் ஒரு சிறந்த திரைக்கலைஞர். ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்ல இருந்து பல பேர் சினிமாவில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இளையராஜால இருந்து எத்தனையோ பேர் மகத்தான கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் யாரும் தங்களின் சமூக அடையாளங்களை பிரதிநிதிப்படுத்துவது கிடையாது. அதற்கான ரெப்ரசன்டேட்டிவாக தன்னை காட்டிக்கொள்வது கிடையாது. இவர் முதல் முறையாக அம்பேத்கர் படத்தை தன் திரைப்படங்களில் காட்டினார். தலித்து மக்களின், ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அரசியலை படத்தில் போகிற போகில் டைலாக்ல வச்சார். எனவே அவர் வந்து அந்த அடையாளங்களுக்குள்ள ஒரு அரசியலை அவருக்கு செய்தார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு வந்து அவர் வந்து ஒரு அதிகபட்சமாக நியாயம் வழங்கப்படவில்லை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை வந்து அவர் தொடர்ச்சியாக பேசி வருகிறார். ஆனால் உண்மையில் அந்த சம்பவம் நடந்த சில மணி நேரங்களுக்குள்ளாகவே வந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை வந்து நாங்கள் வந்து அவர்களாகவே சரணடைந்ததாகவும் அல்லது அரசு இது காவல்துறை தேடி போனால் 2 வகையான தகவல்கள் சொல்கிறாங்க. மொத்தத்தில் சரணடைந்தாங்க. அந்த வழக்கினுடைய மறைக்கப்பட்ட பக்கங்கள் என்னவாக இருக்கிறது என்பதையெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து புலனாய்வின் மூலமாக அடுத்தடுத்த குற்றவாளிகள், அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய ரவுடிகளினுடைய பட்டியலை வந்து தொடர்ச்சியாக காவல்துறை வெளியிடுகிறது. தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று ஒரு எதிர்க்கட்சிகளினுடைய அந்த பிரச்சாரத்துக்கு பின்னால் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்பதற்காக வேண்டி பல அரசு அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள், காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள். அருண் என்பவர் வந்து சென்னையினுடைய அந்த மாநகர கமிஷனராக நியமிக்கப்பட்டார். என்கவுண்டர் நடந்தது. புதுக்கோட்டைக்கு பக்கத்திலே ஒருவரும், இங்கே சென்னையிலே வந்து அந்த சரணடைந்தவர்களில் ஒருவரை வந்து விசாரணைக்கு அழைத்து செல்கிற திருவேங்கடம் என்பவரையும் சுட்டுக் கொல்லப்பட்டார். தொடர்ச்சியாக தேடுதல் வேட்டைகளில் பல பேர் இதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இது ஒரு சில நபருக்கான ஒரு கேங் வார் போல் அது நடந்திருக்கிறது. ஏறத்தாழ ஆம்ஸ்ட்ராங்கிற்கு வந்து முன்விரோதம், பகை காரணமாக பல பேர் வந்து அதற்கு பின்னணியிலே வந்து தொடர்ச்சியாக இருந்திருக்கிறார்கள். அதில் வந்து மிக முக்கியமான குற்றவாளிகள் எல்லாம் அதற்கு ஆயுதம் சப்ளை செய்தவர்களாக இருக்கட்டும், அல்லது வாகனம் வழங்கியவர்களாக இருக்கட்டும். அது வந்து மலர்கொடி என்கிற ஒரு பெண் வழக்கறிஞராக இருந்து ரவுடியாகவும் இருக்கிறவங்களை வந்து அதிமுகவை சேர்ந்த ஒரு பெண்ணை அரெஸ்ட் பண்ணாங்க. பாஜகவை சேர்ந்த வடசென்னையினுடைய மாவட்ட மகளிர் அணி தலைவியாக இருக்கக்கூடிய அஞ்சலை, புளியந்தோப்பு அஞ்சலை வந்து தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அவங்க பிடிச்சிட்டாங்க. இன்னும் வந்து இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய பல மர்மங்கள் படிப்படியாக புலனாய்வின் வழியாக வெளிப்படுகிறது. மிக தீவிரமாக விசாரணை போய்கொண்டிருக்கிற போதே
அரசு ஏதோ மெத்தன போக்காக இருப்பது போலவும், அரசு நடவடிக்கையே எடுக்காதது போலவும், தமிழ்நாடு அரசு வந்து இந்த வழக்கை வந்து வேண்டுமென்றே வந்து ஏதோ மறைப்பதை போலவும் ஒரு பிரச்சாரத்தை இவர்கள் மேற்கொள்கிறார்கள். இதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? நான் என்ன கேட்குறேன்னா, அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கத்திலே நின்று அவர் பேசுகிறார், அதனால் அவர் உணர்ச்சி வசப்படுகிறார், கோபப்படுகிறார், அவர் ஆவேசப்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அவர் நினைவேந்தல் பேரணி போகலாம், ஊர்வலம் போகலாம், எல்லாம். ஆனால் வந்து அரசை வந்து அவர்கள் வந்து குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. எப்பொழுதுமே வந்து அரசியல் படுகொலைகள் என்பது நீண்ட நெடுங்காலமாக எல்லா ஆட்சியிலையுமே இது போன்ற சம்பவங்கள், மோசமான விரும்பத்தகாத சம்பவங்கள் ஒவ்வொரு காலத்திலையும் நடந்திருக்கிறது. காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் இம்மானுவேல் படுகொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கில் முத்துராமலிங்க தேவர் வந்து கைது செய்யப்பட்டார். அப்புறம் பின்னால் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்று அவர் விடுவிக்கப்பட்டார். அது மாதிரி பல வழக்குகள் இருக்கிறது. அரசியல் படுகொலை சார்ந்த வழக்குகள்னால் வந்து KN நேருவினுடைய கூட பிறந்த சகோதரருடைய வழக்கு, ராமஜெயம் வழக்கு இன்றைக்கு வரைக்குமே எந்த முடிவுக்கும் வராத வழக்காக நின்று கொண்டே போகிறது. அவர் புரியாத புதிராக தானே இன்னும் இருக்கு. பல வழக்குகள் இருக்கிறது. ஆனால் வந்து இந்த வழக்கு அப்படி இல்லை. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் இருக்கிறாங்க, அவங்க அலைபேசி பயன்படுத்தினதாக இருக்கட்டும், கடைசியாக யாரோட உரையாடினாங்க, எங்கே வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு, இந்த குற்ற பின்னணிக்கு பின்னாடி யார் ஆயுதத்தை வந்து கொடுத்தாங்க, எங்கிருந்து கூலிப்படை வந்தது, எல்லாவற்றையுமே அரசு வந்து மிக தீவிரமாக காவல்துறை புலனாய்வு செய்கிறது. அதனால் விசாரணையினுடைய போக்கை வந்து தடுக்கும் விதமாக, அந்த விசாரணையினுடைய அமைப்பையே சந்தேகிக்கும் விதமாக அவர்கள் சில கண்டனங்களை எழுப்புகிறாங்க. அதுக்கான அவசியம் இல்லை. திருமாவளவன் போன்றவர்கள் அந்த சம்பவம் நடந்தவொன்னே உடனடியாக அந்த இடத்துக்கு போனார். திருமாவளவன் அந்த ரொம்பவும் ஆவேசப்பட்டக்கூடிய அந்த சாலையை மறித்து கொண்டு இருந்த அவர்களை எல்லாம் அமைதிப்படுத்தி அதற்கு நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து எல்லாவற்றையுமே வந்து முறையாக நடப்பதற்கு அரசின் பக்கமும் வந்து ஒரு கோரிக்கை வைப்பதாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே அவர் அரசுக்கும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பகுதி மக்களுக்குமான ஒரு தூதுவரை போல, அமைதி தூதுவரை போல வந்து திருமாவளவன் அவர்கள் செயல்பட்டார். ஆனால் திருமாவளவன் சொல்லும்போது வந்துட்டு தேவையில்லாமல் யாராவது உங்களை கூப்பிடுவாங்க, எங்கேயும் போய் அந்த இளைஞர்கள் சக்தியை வேஸ்ட் பண்ணிடுறவனா, தேவையில்லாத இடங்களுக்கு போகாதீங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இந்த ரேலிக்கு முன்னாடி கொடுக்குறாரு. அது நமக்கு நல்லாவே தெரியுது. ரஞ்சித் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாரு, ஒரு பிளவு நடக்க போது, தேவையில்லாமல் இந்த நம்ம சமூக இளைஞர்கள் வந்துட்டு தப்பான வழிக்கு போயிடக்கூடாதுங்கிறத ஒரு பதிவு பண்ணுறாரு இல்லையா? ஏன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன தான் பிரச்சனை? அது திமுக எதிர்ப்பாக அதை மாற்ற பார்க்கிறார்கள். யார்? ரஞ்சித் அவர்கள். அது ஆம்ஸ்ட்ராங் படுகொலையினுடைய கோபத்தை முழுக்க முழுக்க திமுக அரசினுடைய எதிர்ப்பாக மாற்றப் போகிற போது விசிக வந்து திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிறது. அப்போ கூட்டணியில் இருந்து திருமாவளவன் விலக வேண்டும், வெளியேற வேண்டும் என்பதற்கான நிர்பந்தத்தை இந்த பேரணிகளின் வழியாக, இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக அவருக்கு ஒரு அழுத்தத்தை இவர்கள் தருவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அது மாறுகிறது, இயல்பாகவே மாறுகிறது. அப்போ ஏற்கனவே தொடர்ச்சியாக தலித் அரசியல் பற்றி பேசுகிற போதெல்லாம் ரஞ்சித்தினுடைய பார்வை என்னவாக இருக்கிறதுனா, தலித்துக்காக குரல் கொடுப்பதற்கு நீங்கள் வந்து இல்லைன்னா நீங்களாம் எதுக்கிட்ட அரசியலில் இருக்கீங்க என்று எல்லாரையுமே கேட்குறாரு. இந்த பட்டியல் இனம் சார்ந்தவர்கள் யார் பதவியில் இருந்தாலும் அவர்கள் அனைவரையுமே அவர் கடுமையாக கேட்கிறாரு. இப்போ என்னன்னா, ஊர் வேறாக இருக்கிறது, சேரி வேறாக இருக்கிறது. இரண்டுக்கு நடுவிலே ஒரு தீண்டாமை, அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு தீண்டாமை சுவர் இருக்கிறது. பொது சமூகத்தோடு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான அந்த உறவுகள் வந்து இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் பிளவு அரசியலை ஏற்படுத்தக்கூடாது. கூட்டத்திலே கல்லறிவதற்கு ஒரு பொறுக்கி போதுமானவனாக இருக்கிறான். ஆனால் கூட்டத்திலே ஏற்படுகிற சலசலப்புக்கு, கலவரங்களுக்கு, குழப்பங்களுக்கு அமைதிப்படுத்துவதற்கு தான் தலைவன் தேவை. கல்லறிவதற்கு யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அமைதிப்படுத்துவதற்கு தான் தலைவன் தேவை. அந்த அமைதிப்படுத்துகிற வேலையை திருமாவளவன் செய்கிறார். அதனால் திருமாவளவன் என்ன செய்யறாங்கன்னா, திமுக எதிர்ப்பாக அதை மாற்ற வேண்டாம், அதற்கு அவசியம் இல்லை. ஏன்னா அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னா பரவாயில்ல, அரசு வந்து ரொம்ப வேகமாக நடவடிக்கை எடுப்பதற்கு வந்து வேலை செய்து கொண்டிருக்கிற போது அரசின் மீது களங்கம் சுமத்துவதையே ஒரு வேலை திட்டமாக அந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக மாற்ற வேண்டாம் என்கிற ஒரு விஷயத்தை திருமாவளவன் வந்து வலியுறுத்துறார். அப்போ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரஞ்சித் அந்த கல் எறிகிறாருங்கிற மாதிரியான ஒரு உணர்வில் இருக்காரோ? இல்லை, ரஞ்சித்தினுடைய கோபம் வந்து நியாயமானதான். ஒருத்தரை பட்ட பகலில் வந்து வெட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த கோபம் வந்து நியாயமானது. அவர் ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரையில் அவர் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு உதவிகரமான மனிதராக இருந்திருக்கிறாரு. அவர் வந்து பௌத்த விகாரம்லாம் கட்டி கொடுத்துருக்கிறாரு. பல பேருக்கு வந்து படிப்பதற்கு வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்கிறார். அந்த மக்களுக்கு, அந்த சமூக மக்களுக்கு அவர் ஒரு அரணாக இருந்திருக்கிறார். இவருக்கும் சில உதவிகள்லாம் செய்ததாக அவர் சொல்கிறாரு. அப்போ அது அவரால் பலன் பெற்றவர்கள், அவரால் பயன் பெற்றவர்கள் வந்து அவரை கொண்டாடுகிறார்கள், அவருடைய நினைவை வந்து மறக்க முடியாமல் வந்து அவர்கள் வந்து ஆவேசப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஆதங்கம் வந்து நியாயமானது தான்.
பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்கள் உரிமையை பேசுவதற்கு எல்லா விதமான அடிப்படையும் இருக்கிறது. அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதை வந்து அரசியலாக்குற வேலை இருக்குல்ல, அரசியலில் வந்து நீங்கள் வந்து திருமாவளவனை வந்து அந்த கூட்டணியில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கான வேலையாக இது மாறுகிற ஒரு இடம் ஒன்று உருவாகுது அந்த இடத்துல. அதுலேயும் என்ன சொல்கிறாருன்னா, இது காசு கொடுத்து கூட்டின கூட்டம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அது ஓகே, அது வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தான் கூடுறாங்க. அது நம்ம யாரும் தவறாக சொல்லலை. திருமாவளவனை வந்து நாங்கள் விட்டுற மாட்டோம் அப்படி சொல்கிற போது இவர் ஏதோ தலித் சமூகத்தினுடைய ஒரு ஒட்டுமொத்த ஒரு தேசிய பெருந்தலைவரை போலவும், திருமாவளவன் ஏதோ ஒரு பகுதி செயலாளரை போலவும், திருமாவளவனை நாங்கள் விட்டுற மாட்டோம்னு ரஞ்சித் சொல்கிறார். நீங்கள் அரசியல் இப்போ தான் விதை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவர் பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிறார். அவர் இந்தியா கூட்டணிக்கே ஆலோசனை செல்லக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அவர் வந்து ஒரு மக்கள் நல கூட்டணியை இவர் தான் உருவாக்கினார். பல கூட்டணிகளை உருவாக்கக்கூடிய சக்தி மிக்க தலைவராக இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி பல லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறான். ஒரு 45 லட்சம் தொண்டர்கள் வந்து விசிகால வந்து இருக்கிறதா அவங்க கட்சியினுடைய அறிக்கை சொல்கிறது. அவருக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெறும் தலித் அரசியலை மட்டுமே வைத்துக்கொண்டு எதையும் சாதிக்க முடியாது, இந்த ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு செல்ல முடியாது. அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. வெறும் அடையாள அரசியல், இப்போ தமிழர்னு ஒரு அடையாள அரசியலை சில பேர் பண்ணுறாங்க. இப்போ தமிழை வேறு மொழி பேசுகிறவங்கள விரோதிகளாக கட்டமைக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி மாதிரி. அதுக்கு பேர் அடையாள அரசியல். அதே தான் அவர் சொல்கிறாரு. தலித் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடுவதால் மட்டுமே தலித் விடுதலை சாத்தியப்படாது. தலித் அல்லாதவர்கள் அவர்களுடைய உரிமை குரலை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வந்து இதை வந்து எதிரான குரலாக பார்க்கக்கூடாது. நம்மை போன்ற ஒரு மனிதர்களாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு அவர்களும் பல பேர், தலித் அல்லாதவர்களும் தலித்தினுடைய உரிமைக்காக போராடுகிறார்கள், குரல் கொடுக்குறாங்க, பல பேர் அதுக்காக பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவர்களையும் இணைத்து கொண்டு தான் நம்ம வந்து விடுதலை வென்றெடுக்க முடியுமே தவிர நம்ம மட்டுமே ஒன்று திரளுவதால் மீண்டும் வந்து நம் சேரியாகத்தான் நிற்க முடியும். ஊர் வேறாக சேரி வேறாக நிற்கிறது. இரண்டுமே வேறு வேறாக இருக்கக்கூடாது என்பதுதான் சமத்துவ கோட்பாடு. அதுதான் விடுதலையின் கோட்பாடு. அதை திருமாவளவன் பேசுகிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் பறையர்களாக ஒன்று திரண்டோம்னா போதும், 40% இருக்கும் நம்ம மெட்ராஸ்குள்ளே, எங்களை தாண்டி எதுவுமே பண்ண முடியாதுன்னு அரசுக்கு எச்சரிக்கை வர்றாரு. அது உண்மையான கணக்கெடுப்பே அல்ல. முதல்ல 40% கிடையாது. அப்படி 40% இருந்தாலுமே 60% வந்து தலித் அல்லாதவர்கள் இருப்பதாகத்தான் அர்த்தம். நீங்கள் சொல்கிற வாக்குமூலம் உண்மை என்று ஒரு வேலை ஏற்றுக்கொண்டால் கூட 60% தலித் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர்களை இணைத்து கொண்டு தான் ஒரு ஊரில் வந்து அமைதியை நிலைநாட்ட முடியுமே தவிர, வன்முறை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க முடியுமே தவிர, நான் மட்டும் அப்படின்னு சொல்கிறது மூலமாக அப்படி ஒரு எதையுமே நிலைநிறுத்த முடியாது. இதான் ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு போக்கு. ரஞ்சித்துக்கு பின்னாடி பிஜேபி இருக்கும் அப்படி ஒரு சந்தேகத்தை பல பேர் விதைக்கிறார்கள். அது உறுதிப்படுத்தப்படாத ஒன்று. அப்படி அவரை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போகிறார் என்கிற யூகங்கள் அதிகமான போது ரஞ்சித்தை வைத்து ஒரு திரைப்படம் இயக்குவதன் மூலமாக பட்டியலின இளைஞர்களை உசுப்பேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் வழங்கப்பட்டது. ஒரு ஸ்ட்ராட்டஜி, அப்படி ஒரு தந்திரமான ஒரு நடவடிக்கை வந்து நடத்தி காட்டினார்கள். அதற்காகத்தான் கபாலி போன்ற படங்கள், காலா போன்ற படங்கள் உருவாக்கப்பட்டதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது என்று ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதனால் நீலம் புரொடக்ஷனே கூட ஏறத்தாழ திருமாவளவன் பாஜக பக்கம் வர மறுக்கிறார், சனாதன எதிர்ப்பிலே உறுதியாக இருக்கிறார். எனவே தலித்து மக்களை வந்து தன்மையப்படுத்த முடியாமல் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா வந்து தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவங்க வந்து மத கலவரத்தை திட்டமிடுகிற போது அதற்கு அடியால் வேலை பார்ப்பதற்கு எப்பொழுதுமே தலித்துக்களைத்தான் கலவரக்காரர்களாக அவர்கள் எப்பொழுதுமே முன்னாடி நிறுத்துவாங்க, பலியாடுகளாக நிறுத்துவாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் வந்து நடைபெறவே இல்லை. அதற்கு தடையாக திருமாவளவன் இருக்கிறார். அதனால் வெறும் தலித் என்கிற உணர்வு மட்டுமே தூண்டுவதன் வழியாக ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவித்து விடக்கூடாது என்கிற கருத்தை திருமாவளவன் தொடர்ந்து பேசுகிறார். அதனால் எதிர்கருத்துடையவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை ரஞ்சித்தை வந்து வேறு சில சக்திகள் வந்து பின்னாடி இருந்து இயக்குகிறதா. இப்போ சிபிசிஐடி என்பது மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஒரு விசாரணை அமைப்பு. இப்போ வந்து சிபிஐ விசாரணை வேணுங்கிறாங்க. அது மத்திய அரசாங்கத்திற்கு உட்பட்ட ஒரு விசாரணை அமைப்பு. இந்த கொலைக்கு பின்னாடி மிக முக்கியமான காரணமாக ஆருத்ரா நிதி மோசடி தான் முக்கியமான காரணம். அது 5000 கோடி வரைக்கும் மோசடியாக இருக்கிறது. அந்த ஆருத்ராவினுடைய ஓனரை கூப்பிட்டு வந்து ஆம்ஸ்டாங் மிரட்டினார். அவர் வந்து பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லி மிரட்டினார். அவர் வந்து மொத்தமாக பணத்தை கொடுங்கன்னு சொல்லி மிரட்டுறதுக்கு பதிலாக அவரே வந்து போட்டோம்னா பிரச்சனை தீந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் இது நடந்ததாக ஒரு யூகமும் ஒரு விசாரணையும் போய்கிட்டு இருக்கு. இப்போ அப்போ ஒருவேளை பாஜக சார்ந்தவர்கள் தான் ஆருத்ரா நிதி மோசடியில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பாஜகவை காப்பாற்றுவதற்காக இது நடக்கிறதா என்கிற சந்தேகமும் பல பேருக்கு வருகிறது. ரஞ்சித் அப்படி வந்து பாஜகவிற்கு வந்து விலகி போய்விட மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அதே சமயத்தில் அவர் உணர்ச்சி வசப்பட்டு அவர் கோபப்பட்டு
பேசுகிற விஷயம் அதற்கு சாதகமாக மாறிவிடக்கூடாது என்கிற கருத்து வந்து சரியானது. இவ்வளோ வந்துட்டு பகிரங்கமாக வந்துட்டு ஒரு ஆளும் கட்சி வந்துட்டு எதிர்க்கிறார் அப்படின்னும் போது இவர் ஒரு இயக்குனர், இதுக்கப்புறம் என்ன படங்கள் பண்ணணுங்கிற ஒரு சிந்தனை உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, இப்போ பிஎஸ்பியினுடைய மாநில தலைவராக ஆகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, நான் நேரடி அரசியலில் பல வருஷமாக இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பதிவையும் இவர் பண்ணுறாருன்னும் போது, இப்படி ஒரு நிலையில் இதுக்கப்புறம் இவர் படம் எடுக்கிறதுக்கான சாத்தியங்கள் உண்டா? இதையெல்லாம் தாண்டி ஒரு படம் எடுத்தால் கூட ஒரு வெகுஜனங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை மக்களுக்கு உண்டா? இல்லை, அவர் ஒரு சிறந்த கலைப்படைப்பை உருவாக்கக்கூடிய திறமிக்கவராக அவர் இருக்கும் பட்சத்தில் ஒரு சுவாரஸ்யமான படங்கள் எடுத்திருக்காரு. அவர் வந்து ஒரு தோற்று போன சினிமாக்காரன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு வெற்றிகரமான படங்களை இயக்கிய ரொம்ப ரசனையான கலை ரசனை மிக்க மதிநுட்பம் மிக்க ஒரு இயக்குனர் அவர். அதனால் திரைப்படங்களில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை யாருமே மறுக்க முடியாது. அந்த வெற்றி அரசியலுக்கு பயன்படுமா அப்படின்னு கேட்டால் அது வேற, இது வேற. இது கற்பனை சாம்ராஜ்யம். நீங்கள் நினச்ச செட்டை போட்டு நீங்கள் நினைக்கிற டைலாக்கை வந்து நீங்கள் நினைக்கிற ஆர்டிஸ்ட் வச்சு பேச வைக்கிறது சினிமா. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் மக்கள் பேசுவானா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் மக்கள் நம்புவானா அப்படின்னு இது வேறு தளம். அதனால் இதுக்கு மிகப்பெரிய கலை அனுபவம் வேண்டி இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ட்ரெண்ட் செட்டிங் மாறிக்கிட்டே இருக்கும் சினிமாவில். ஒரு காலகட்டங்களில் வந்து 2000 காலகட்டங்களில் பாலா தான் மிகப்பெரிய இயக்குனர். இன்றைக்கி பாலா படம் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்கானு எனக்கு தெரியலை. பருத்திவீரன் வரும்போது எல்லா தலைப்பு செய்தியாகவும் அமீர் தான் இருந்தார். ஒவ்வொரு ஆனந்தவோட நட்டையிலையும் அமீர் படம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஆனந்தவோட நட்டையில் அவர் இல்லை. அந்த இடத்துக்கு ரஞ்சித் வர்றாரு அல்லது மாரி செல்வராஜ் வர்றாரு. அடுத்தடுத்த இயக்குனர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் சினிமாங்கிறது நிரந்தரமான ஒரு விஷயம் கிடையாது. அது மியூசிக் சேர் தான். ஒரு ரவுண்டு சுத்த வச்சுட்டு இறக்கி விட்ருவாங்க எல்லாரையுமே. அதனால் ஒருவேளை வந்து திரைப்படத்தில் வந்து இப்போ தங்கலான் வந்து வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன். ஒருவேளை வந்து போதிய வெற்றி பெறலைன்னு வச்சுக்கோங்க, அடுத்த படம் அமையுமான்னு சொல்ல முடியாது. சினிமா தான் அப்படிப்பட்டது தான். அதனால் சினிமாவில் அவர் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அது ஒருவேளை தடைபடும்னா அவர் அரசியலுக்கு வரலாம். ஆனால் அரசியல் எளிதான பாதை இல்லை. நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவாளர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் கூட்டம் பேசும்போது விசில் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, ஜெய் பீம் கத்துறாங்கிறத வச்சலாம் நீங்கள் அரசியலில் வெல்லவே முடியாது. அதற்கு மிக நீண்ட போராட்டம் இருக்குது, பெரிய பயணம் இருக்குது. அது திருமாவளவன் போன்றவர்கள் ஒரு 30 ஆண்டு காலமாக செய்திருக்கிற அரசியல் தான் அவங்க ஒரு டெல்லி வரைக்கும் போக முடியுது, குரல் எழுப்ப முடியுது. அவர் தவிர்க்க முடியாத சக்தியை இப்போ தான் மாறி இருக்கிறார். அந்த இடத்துக்கு அடைவது என்பது நீண்ட பயணம். அதனால் திருமாவளவனோடு ஒரு நாள் நான் பாரஞ்சித்தை ஒப்பிட மாட்டேன். பட்டியலின சமூகத்துக்காக வந்து திருமாவளவன் அவர்கள் பேசி இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டுட்டு வந்திருக்காரு. குறிப்பாக எந்த சமூகமாக இருந்தாலும் கல்வி தான் அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகுன்ற ஒரு மனநிலை இருந்துகிட்டே இருக்கும்போது ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் கிளர்ச்சி ஏற்படுத்துகிறேன் அப்படிங்கிற நிலையில் வந்துட்டு யங்ஸ்டர்ஸை ஏதாவது ஒரு தருணத்தில் வந்துட்டு திசை மாற்றி திருப்பிடுவாரோங்கிற அச்சம் திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கும். அது திருமாவளவன் அவர்கள் தலித் அரசியலை தாண்டி எல்லா பொது அரசியலுக்குள்ளேயும் பொது பிரச்சனைகளுக்குள்ளும் குரல் கொடுக்குறார், போராட்டம் செய்கிறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் தலித் பிரச்சனைக்கு எப்படி போராடுகிறாரோ அதே போல் மற்ற பிரச்சனைகளுக்கும், ஈழ பிரச்சனையாக இருக்கலாம், இஸ்லாமியர்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிரான பிரச்சனையாக இருக்கலாம், எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு பொது தலைவராக அவர் கன்வெர்ட்டாக மாறிட்டார். அப்போ பொது சமூகமும் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திற்கு அவர் வளர்ந்து வருகிறார். அதை பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் நமக்காக குரல் கொடுப்பதற்கு பதிலாக பொது அரசியலுக்குள்ளே போயிட்டாரு. அவர் வந்து என்ன செய்யணும், பார்ப்பன எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பை பேசாமல் இடைநிலை ஆதிக்க சாதிக்காரன் வன்னியர் நம்மளை அடிக்கிறான், தேவர் நம்மளை அடிக்கிறான்னா அவங்கள எதிர்த்தா போதும் திருமாவளவன். இவர் எதுக்கு போய் சனாதனத்தை எதுக்குறாரு, இவர் எதுக்கு போய் பாஜகவை எதுக்குறாரு, நமக்கு யார் நேரடியாக களத்தில் நிற்கிறானோ அவனோட அரசியலை மட்டும் பேசினா போதும்னு கொஞ்சம் பேர் கருதுறான். அப்படி போதும் நினைக்கிறவர்களுக்கு மத்தியில் ரஞ்சித்துக்கு ஒரு சின்ன கூட்டம் இருக்க தான் செய்யும், அது தவிர்க்க முடியாது. அவர் அதை தாண்டி திருமாவளவன் வளர்ந்து நிற்பதனால அவர் தலித் அரசியலை கைவிட்டு விட்டார் என்று ஒரு விமர்சனத்தை சில பேர் முன்வைக்கிறாங்க. அந்த ஒரு சின்ன இடைவெளியை தான் வந்து ரஞ்சித் நிரப்புவதற்கு முயற்சி செய்கிறார். அதில் வந்து அவர் போதிய வெற்றி பெறுவாரா என்பது காலத்தின் கைகளில் தான் இருக்கிறது. ஆனால் திருமாவளவனோடு ஒப்பிட முடியாது. இவர் வந்து இப்பொழுதுதான் தொடக்க நிலையில் இருக்கிறாரு, திருமாவளவன் வளர்ந்த நிலையில் இருக்கு. அவர் ஒரு பெரிய தென்னந்தோப்பாக நிற்கிறாரு, இவர் தென்னங்கண்டா நிற்கிறார் தனியாக. தோப்பும் ஒரு தனிமரமும் ஒன்றாகாது. இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறார். அவருடைய அரசியல் என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். சமீப காலமாக ரஞ்சித் அவர்களுடைய பேச்சு வந்துட்டு கொஞ்சம் கிளர்ச்சி மிக்கதாக வந்துட்டு கேட்கக்கூடிய மக்களை வந்துட்டு குறிப்பாக யங்ஸ்டர்ஸை இளைஞர்களை வந்துட்டு அப்படியே ஒரு வீரியம் அடையிறதுக்கான ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்க மாதிரியான ஒரு நிலை இருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட பேச்சும் இப்படிப்பட்ட இளைஞர்களுடைய அந்த மூர்க்கத்தன்மையும் சமூக நல்லிணக்கத்தையோ இல்லை ஏதாவது ஒரு நிலையில் வந்துட்டு ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டுடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் யாருக்காவது ஒரு குறிப்பாக அந்த சமூகத்தை குத்து நோக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் வன்முறையை தூண்டலை, தவறாக எதுவும் சொல்லலை.
ஒரு தனக்கு வேண்டப்பட்ட ஒரு தலைவரை வந்து பட்டப்பகலில் வெட்டிட்டாங்கிற கோபத்தை தான் அவர் வெளிப்படுத்துறாரு, ஆவேசத்தை தான் வெளிப்படுத்துறாரு. இல்லை அந்த ஆவேசம் அதுவே அதை மட்டுமே வைத்துக்கொண்டு நிரந்தரமாக ஒரு அரசியல் செய்ய முடியாது. இந்த சம்பவம் ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் நிரந்தரமாக அரசியல் செய்ய முடியாது. இப்போ கேஎன் நேரு தம்பியை வெட்டிட்டாங்கிறத மட்டுமே வச்சுக்கிட்டு அவர் அரசியல் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? காலம் பூரா பண்ண முடியாது. ஒரு காலகட்டம் வந்து அதை வந்து அதை கடந்து போகத்தான் வேண்டும். அதனால் அவருடைய இன்றைய நிலைப்பாடு சரியானது தான். எதிர்காலத்தில் அவர் என்ன அரசியல், தனித்த அரசியல் செய்வது அப்படிங்கிறப்ப வாக்கு வங்கி மொத்தமாக வரப்போகிறதில்ல. அவரை நம்பி மட்டுமே யாரும் வாக்கு போட போகிறதில்ல. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பெரிய அரசியல் கட்சிகளோடு கூட்டணி போய் தான் பண்ணணும். கூட்டணி போகக்கூடிய அளவிற்கு வாக்காளர்கள் வந்து நமக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா, ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கா அப்படிங்கிற கட்டம் வரும்போது தான் ரஞ்சித்தை கன்சிடர் பண்ணுவாங்க பெரிய அரசியலுக்கு. சினிமாவில் வெற்றி பட இயக்குனராக இருக்கிறதுனாலையோ அவருக்கு இப்போதைக்கு ஒரு கூட்டம் இருக்கிறதுங்கிறதுனாலையோ அதை பயன்படுத்தி கொள்வார்கள் எதிர்க்கட்சிகளை தவிர அதை வைத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுமா என்று சொல்ல முடியாது. நிச்சயமா. நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னா, ரொம்ப வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ரஞ்சித் எடுத்தும் கௌதம்னு சில வேலைகளை செஞ்சிடறாரோ, சில ஸ்டேட்மெண்ட்டை விட்டுறாரோ. இப்போ வந்துட்டு டிஎம்கேக்கு வந்துட்டு நான் ஓட்டு போட்ட உரிமையை நான் கேட்குறேன்றது வந்துட்டு ஒரு பாமரன் நார்மலாக கேட்கறதுக்கும் ரஞ்சித் மாதிரியான ஒரு ஆளுமை மிக்க மனிதர்கள் கேட்கறதுக்கான வித்தியாசம் ஒன்று இருக்கு இல்லையா? அது வந்துட்டு சமூகத்தில் வந்துட்டு ஒரு குழப்பத்தையோ இல்லை ஒரு அச்சுறுத்தலையோ ஏற்படுத்த. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ திமுக அரசு சரியில்லைன்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, திமுகவை அகற்றிடுவோம், அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது தமிழ்நாடு? அடுத்து ஏடிஎம்கேக்கு தான் வருவார். அப்போ திருமாவளவன் அவர்களை பிரித்து கொண்டு வந்தால் கூட திருப்பி ஏடிஎம்கேக்கு கொண்டு போங்கன்னு தானே வந்துட்டு ரஞ்சித் அவர்களுமே சொல்லுவார். அப்போ இது ஒரு மாதிரியான ஒரு, அதாவதுங்க, சாதிய வன்மம் என்பதோ சாதிய ரீதியான படுகொலைகள் என்பதோ திமுக தோற்றுவிச்சது கிடையாது. அது சாதி ஒரு 2000 வருஷமாக இருக்குங்கிறான். பார்ப்பன ஆரியர்கள் இந்த கைவர்க்கணை வழியாக வந்த காலத்திலேருந்து இங்கே சாதி இருக்குங்கிறான். அப்போ சாதிய ஒடுக்குமுறைங்கிறத வந்து வெறும் அரசியல் கட்சியால் கட்டுப்படுத்த முடியாது. சமூக மனமாற்றத்தின் வழியாக தான் செய்ய முடியும். அது நீண்ட கால திட்டம். அது ஒரு அரசின் மீது வந்து தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு சொல்வதன் மூலமாக எல்லா சாதிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடுமான்னு கேட்டால் தீர்ந்து விடாது. அதிமுக ஆட்சியில் பல வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது, பல பட்டியலின சமூகத்துக்கு வந்து பாதிப்பு நடந்திருக்கிறது. அப்போ இது தொடர் நடவடிக்கையாக இருப்பதற்கு, சமூகத்தில் மனமாற்றத்தை விளைவிக்கிற, சமூகத்திலே மாற்றத்தை விளைவிப்பதற்கு நிறைய வேலை திட்டம் செய்யணும். அதை தான் தந்தை பெரியார் செய்தார், அண்ணல் அம்பேத்கர் செய்தார். அதனுடைய வேலை திட்டத்தை தான் நீங்கள் செய்யணுமே தவிர தனிப்பட்ட முறையில் அரசியல் கட்சியை குற்றச்சாட்டு சொல்கிறது மூலமாக எந்த தீர்வு நடைமுறையில் வராது. ஏன்னா இதற்கு வந்து அரசு பொறுப்பே இருக்க முடியாது. தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து நிறையா இடங்களில் வந்து அவருக்கு வந்து முன்பகை இருக்கிறது, அவரை ஒரு ரவுடி கேங் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு உளவுத்துறையினுடைய தோல்வி அல்லது காவல்துறையினுடைய தோல்வி தான். அது அரசினுடைய கோட்பாடு கிடையாதுல்ல. தலித் தலைவர்களை கொல்ல வேண்டும் என்பது வந்து திமுகவினுடைய கோட்பாடு. அது கிடையாதுல்ல. அவங்க எல்லா சமூகங்களையும் அரவணைக்கிற ஒரு ஆட்சி அவங்க நடத்துகிறாங்க. அதை மீறி சில அசம்பாவிதங்கள் நடக்கிற போது நடவடிக்கை எடுக்க தவறிட்டாங்கன்னா நம்ம குற்றச்சாட்டு சொல்லணும். நடவடிக்கை எடுக்கிறாங்க. உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதான் சரியாக இருக்க முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் கட்சியை குற்றச்சாட்டு சொல்வதன் மூலமாக எந்த தீர்வும் ஏற்படாது என்று நான் நினைக்கிறேன். சிறப்பு. ரொம்ப நன்றி சார். Hola! Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.